அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 25ஆம் தேதி நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கம் ஏற்படுதுங்க. அந்த வகையில் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு இக்காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி அன்பர்களே, கிரகநிலை மாற்றத்தின் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது. அந்த வகையில் மார்ச் 25ஆம் தேதி நிகழக்கூடிய கிரக மாற்றம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வகையில் சாதகமான நிலைகள் உருவானாலும் சில விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தங்களுக்கு எடுத்த வேலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபமாக முடியவும் வாய்ப்புகள் இருக்குங்க. வரவு சற்று அதிகரிக்கலாம். மேலும் பார்க்கும் பொழுது கிரகங்களினுடைய அமைப்பின் காரணமாக எதிர்பார்த்த இடத்தை வாங்க முடியும். பொன் பொருள் ஒரு சில அன்பர்களுக்கு சேருங்க. கணவன் மனைவிக்கு இடையில அன்பு அதிகரித்து காணப்படும். உறவினர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இது நாள் வரைக்கும் நீடித்து வந்திருந்த பிரச்சனையும் ஒரு முடிவிற்கு வந்துவிடும். மாணவர்கள் படிப்பில் அக்கறைகள் அதிகரித்து காணப்படுவாங்க. விவசாயிகள் சற்று கவனமாக செயல்படுவது நல்லது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயங்கள்லையும் சற்று கூடுமான வரைக்கும் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் என்னதான் இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில நேரத்தில் அலைச்சலும் வேலை பளுவும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த பணமும் வந்து சேரவும் வாய்ப்பு இருக்கு. புதிய ஒப்பந்தம் வந்து உங்களுக்கு கிடைக்க பெறலாம். அதே மாதிரி விவசாயத்தில் இருந்த நெருக்கடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் அக்கறை அதிகரித்து காணப்படுவாங்க. வாழ்க்கையில் ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பையும் அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. தொழில் வியாபாரம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த திருப்திகரமான ஒரு லாபம் கிடைக்கப்பெறுவீங்க. உங்களிடம் பணி புரிபவர்களினுடைய மனநிலை அறிந்தும் நீங்கள் செயல்படுவீங்க. எதிர்பார்த்த லாபம் ஓரளவுக்கு கிடைக்கலாங்க தொழில் வியாபாரத்தில். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா புதிய சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் அப்படின்னு சொல்லலாம். உறவினர்களினுடைய ஆதரவு அவ்வப்போது கிடைக்கப்பெறுவீங்க. சமூகத்தில் செல்வாக்கு உயரவும் ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உத்தியோகஸ்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி பொறுப்பு கிடைக்கப்பெறுவாங்க. அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்க சுயமாக தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்பும் பார்த்தீங்க அப்படின்னா அமையப்பெற வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த நெருக்கடி விலகும். தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை அதிகரித்து காணப்படலாம். தாய் வழி உறவினர்களால் சில சங்கடங்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாங்க. இருந்தாலும் கையில் எடுக்கக்கூடிய வேலைகள்லையும் நிதானமாக இருப்பது அவசியம். எந்த முயற்சியாக இருந்தாலும் யோசித்து செயல்பட பாருங்க. அதே மாதிரி வியாபாரம் தொழில் பண்ணுறவங்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும். அதாவது கடந்த காலத்தோடு ஒப்பிடும்போது இந்த காலம் சுமாராக தான் இருக்கும். அதே மாதிரி பழைய பாக்கிகளை வசூல் செய்கிறதுல ஓரளவுக்கு வேகம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆர்டர்கள் பெறறதுல தாமதங்கள் ஏற்பட்டு நீங்களாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து நன்மை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட தான் செய்யும். குடும்பம் ரீதியாக பலதரப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அதுலேயும் குறிப்பாக பார்த்தோன்னா
கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி வாக்குவாதம் ஏற்படுறது, அடிக்கடி சண்டை சச்சரவு உருவாகிறது, தேவையில்லாத சிக்கல்கள் உருவாகிறது போன்ற செயல்கள், கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள் இதெல்லாம் ஏற்படும். அதே மாதிரி உறவினர்கள் மத்தியிலையும் கலகம் உண்டாகும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். உறவினர்கள் மூலமாக நடக்கணும் அப்படின்னு நினச்ச சில காரியங்களில் தாமதங்களும் ஏற்பட தான் செய்யும். அதனால் முன்கூட்டியே நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு அந்த வேலையை முடிக்கிறது நலம் தரும். கணவன் மனைவிக்கிடையே மனம் வருத்தம் அடையும்படியான சூழ்நிலைகளும் அவ்வப்போது உருவாக தாங்க செய்யும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் நீங்கள் அதாவது பிள்ளைகள் சொல்வதை காதில் வாங்காதவர் போல் இருப்பாங்க. அதனால் எல்லோரையுமே நீங்கள் அனுசரித்து செல்றதுனால நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் குடும்பம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் என்னதான் உங்கள் பிள்ளைகிட்ட அன்பாக பேசினாலும் சரி, இல்லை கண்டிப்புடன் நடந்துக்கிட்டாலும் சரி, அவங்க பேச்சை கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு தான் நடப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க இந்த காலகட்டத்தில். அதனால் அவங்கக்கிட்டேயும் கொஞ்சம் வெட்டு கொடுத்து அவங்க போக்கிலேயே போய் நீங்கள் வெட்டு கொடுத்து பார்க்கணும். அதே மாதிரி உறவினர்கள் வகையிலையும் கலகம் ஏற்படத்தான் செய்யும். குடும்பத்திலையும் சில விதமான கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் எழதான் செய்யும். ஆக மொத்தம் குடும்பம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் கொஞ்சம் வெட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. தேவையில்லாத பிரச்சனையில் தலையிடுவதை முழுவதுமாக தவிர்ப்பது அவசியமாகிறது. அதே போல் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கான வேலைகளை தொடங்குவீங்க. புதிதாக மனை வாகனம் வாங்குவதற்கான அனுகூலமாக கைக்கு பணம் சேரக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு இருக்கப்பெறுகிறது. பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும். இருப்பினும் வீண் மனக்கவலையும் உண்டாகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியம். கலைத்துறையினருக்கு சக கலைஞர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கள் பெறலாம். ஒப்பந்தங்களில் சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றமும் உருவாகலாம். உடன்பணி புரிபவர்களிடம் பேசும்போது சற்று கவனமாக பேச பாருங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்களின் போதும் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் அவசியமாகிறது. அரசியல் துறையினருக்கு திறமையான பேச்சின் மூலமாக எதையுமே வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயத்தையும் அடைவீங்க. எதிர்ப்புகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிச்சிடும். பண வரத்து அதிகரிக்கலாம். மாணவர்களுக்கு சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு பாடங்களை நன்கு படிக்கிறது உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சொத்து தொடர்பான விஷயங்களில் நேரடியாக கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. பொருளாதார சந்தேகங்கள் உடனுக்குடன் போக்கிக் கொள்ள தகுந்த ஆலோசகரிடம் ஆலோசனைகளை மேற்கொள்ளுங்க. வழக்கு வியஜங்களில் தடை தாமதங்கள் ஏற்படதாங்க செய்யும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களிடம் இருந்து வந்த மனக்குழப்பம் அப்படிங்கிறது சிறிது காலத்திற்கு நீடிக்கத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. அதே மாதிரி துணிச்சலாக எதையுமே செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். வீண் அலைச்சல் காரிய தடை ஏற்பட்டாலும் கூட சில விஷயங்களில் நீடித்து வந்த தடைகள் நீங்கி காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றிகரமாக நடந்து முடியவும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அலைச்சல் ஏற்பட்டாலும் கூட எடுத்த முயற்சிகள் கைகூடவும் ஆரம்பிக்கலாம். தேவையான வசதிகள் உங்களுக்கு உண்டாக பெறும். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரவும் ஆரம்பிக்கலாம். உடல் சோர்வு மனக்குழப்பம் ஏற்பட்டாலும் செலவுகள் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே இருக்க பெறுங்க. தொழில் வியாபாரம் நீங்கள் எதிர்பார்த்தபடி நடக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கடினமாக இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக எதையுமே செய்கிறது தான் உங்களுக்கு நல்லது. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சிறிது நஷ்டமோ இல்லை கூட்டாளிகளிடம் வாக்குவாதமோ இல்லை பிரச்சனைகளோ எழலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். தேவையான பண உதவி இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகள் எதிரிகளிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியம். ஏன்னா உங்களுக்கு அவர்கள் மறைமுகமாக பிரச்சனைகளை உண்டாக்குவாங்க. குடும்ப தலைவிகள் மற்றும் பெண்களுக்கு திருமணம் சீமந்தம் கிரக பிரவேசம் போன்ற குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய சுபகாரியங்கள் நடைபெற வாய்ப்புகள் இருக்கு. மகான்கள் ஆன்மீகவாதிகளை சந்தித்து ஆசை பெறுவீங்க. கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் புதுப்பட
வாய்ப்புகள் தங்கள் வாயிற் கதவை தட்டும், பயன்படுத்தி கொள்ளுங்க. கை நழுவ விட்டுறாதீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய பெறப்போகிறது. வாழ்க்கையில் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறத நினைவில் கொண்டு நீங்கள் வாழ்வது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரியவர்களை போற்றுபவர்களாகவும் நீங்கள்